பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மையப்படுவதாக இந்த அருமையான காலை வேளையிலே புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் உங்களுக்காக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு 20ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வசனம், நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தையில எல்லாவற்றையும் ஜனங்களுக்குள் சொல்லுங்கள் என்றான். ஒரு தூதன் பாருங்க வரான், வந்துட்டு சொல்றான் இவங்கள்ட்ட, யார்கிட்ட பேர்கிட்ட சொல்றான். ஏன்னா இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்கு முந்தின வசனங்கள்ல அவர்கள் சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். சிறைச்சாலை இருக்கிறவர்களை அவர்களை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இந்த வார்த்தையை படிக்கும் போது அதிசயமான காரியம் என்னன்னா, ஜனங்கள் அதிகமாய், இந்த 5ஆம் அதிகாரத்துல என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்குது, ஜனங்கள் அதிகமாய் மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க. திரளான புருஷர்கள் ஸ்திரீகள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள், கத்திடமாய் இழுக்கப்பட்டார்கள். சேர்க்கப்பட்டதை பார்த்த உடனே அரசாங்கம் என்ன பண்ணிட்டு தூக்கி அவங்கள சிறைச்சாலையில போட்டுச்சு. பவுலும் பாருங்க, இங்க பேதுருவும் யோவான் முற்பகுதியில இவங்க இருக்கிறாங்க, பிற்பகுதியில பவுல் வர்றாரு. இவர்கள் பாருங்க சிறைச்சாலையில இருக்கிறாங்க. இருக்கும்போது என்ன நடக்க, அப்படியே தூங்குறது போலே தெரியுது. கர்த்தருடைய தூதன் அங்க இறங்கி வந்து கதவுகள் எல்லாம் திறந்துட்டு இவங்க 2 பேரையும் வெளியே கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, நிக்க வச்சு நீங்க போய் எங்க போங்க, தேவாலயத்துல போய் ஜீவ வார்த்தைகளை எல்லா ஜனத்துக்கும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு அரசாங்கத்தால இவங்களை ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா அந்த நாட்களில் அவ்வளவு வல்லமையாக கர்த்தருடைய வசனங்கள் விருத்தி அடைந்தது. பரிசுத்தாய் ஊற்றப்பட்ட காலங்கள், அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குது. சிறைச்சாலை கதவெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலா திறக்குது. சோதரன் பாருங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும் சற்று யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நல்லது செய்யறது கூட விடமாட்டாங்க. அந்த நாட்கள் அப்படிதான், இந்த நாட்கள் அப்படிதான். இந்த நாட்கள் நல்ல சத்துக்கு உள்ள போட்டுருவான். சர்ச்சை கட்டி ஓபன் பண்ணி ஜோம் பண்ணா தூக்கி உள்ள போட்டுருவான். ஏன்னா நல்லது செய்றீங்க இங்க உள்ளப்பா. அவங்க நினைப்பு என்னன்னா, ஜனங்கள் நினைப்பு வித்தியாசமா இருக்கு. அப்ப அதற்காக கிடையாது. அநேகம் நினைக்கிறாங்க எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. இந்துசம் வளர்ந்துடும், அவர்கள்லாம் நிறைய ஆயிடுவாங்க, கிறிஸ்தவர்கள்லாம் நிறைய ஆயிடுவாங்க. பாருங்க, அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. இங்க ஜனங்கள் மனம் திரும்பணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் என்ன செய்யணும், கர்த்தர் பக்கம் வரணும், ஜனங்கள் உணர்வடையணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த ஒரே நோக்கம் தான். ஆனா மக்கள் இன்னைக்கு நினைக்கிறது, அன்றைக்கு அப்படி நினைச்சாங்க அரசாங்கம் கவிழ்த்திடுவாங்க இவங்க, அதனால ரோம அரசு அதனால தூக்கி உள்ள போட்டாங்க. இவங்க கூடிக்கிட்டே போறாங்க. ஏன்னா அந்த வசனத்துல படிச்சீங்கன்னா 14ஆம் வசனத்துல திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளாகி கர்த்தனமாய் சேர்க்கப்பட்டாங்க, அதிகமாய் சேர்க்கப்பட்டாங்க. பார்த்தாங்க, பயந்துட்டாங்க. அரசாங்கமே பயந்துச்சு, இந்த ரோம அரசாட்சியை பயந்துச்சு. என்ன பண்றது, இப்படிப்பட்ட சாய்ப்படுறது, இந்த 2 பயணத்துக்கு உள்ள போடுப்பா என்று சொல்லி உள்ள போட்டாங்க. உள்ள போட்டாலும் உள்ள கிடப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையிலே கதவுகளை திறந்தார். இப்ப யாரு யுத்தம் பண்றா, யாருக்காக யுத்தம் பண்றா? உண்மையிலேயே அவர்களுக்கு நம்ம யுத்தம் பண்ண முடியுமா? இவர்கள் நல்லது செய்யறார்கள், நல்லது செய்யறது கூட என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த காலத்துல நல்லது செய்ய கூட லஞ்சம் கூட வேண்டியிருக்கு. அதே போல நல்லது செய்யறதுக்கு இன்னைக்கு விட முடியாது. நல்லது செஞ்சா தப்புன்னு நினைக்கிறான். தப்பெல்லாம் சரியாகும், சரியெல்லாம் தப்பாகும் தெரியும். காலங்கள் அன்றைக்கு அப்படித்தான் இருந்துச்சு. ஒருத்தர் நல்லது செஞ்சுட்டானா இது ஆயிரம் சொல்லி அவன் அப்படியே மட்டம் தட்டிடுவான். அதுதான் இன்னைக்கு நடக்குது. அதனால பாருங்க, இவர்கள் சிறைச்சாலிருந்து வெளியே போக முடியாது. எப்படி போக முடியும்? பூட்டு மேல பூட்டு, சங்கிலி எல்லாவற்றையும் கலட்டி கொண்டு வெளியே விட்டு பாருங்க, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று ஜீவ வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க. நீங்க போய் பிரசங்கம் பண்ண வேண்டிய தேவாலயத்தில் அங்க போய் பிரசங்கம் பண்ணுங்க, சொல்லுங்க. ஜனங்கள் மனம் திரும்பட்டும், ஆண்டவர் பக்கம் சேரட்டும். சிறைச்சாலையில கிடக்கிற நாள் அல்ல, நாள் விடுதலை பண்றது தூதன் விடுதலை பண்ணிட்டு இருக்கான். இதைத்தான் வாசிக்கணும். இந்த கடைசி நாளுக்கு அது போல் நடக்கும், இந்த நாளுக்குள்ள அது போல் நடக்கும். பிரசங்கம் பண்ணத்துக்கு உள்ள ஒன்று போட்டுருவான். நீ வசனத்தை சொல்லாது, ஒண்ணுமே இருக்காது. வெங்காயம் போலதான் காரியம். வெங்காயம் பிரச்சனை தான். வெங்காயத்தை உரிக்க உள்ள அங்க பிரச்சனையே இருக்காத பிரச்சனைன்னு சொல்லுவான். காரணம் பிரச்சனை மனுஷனுக்கு இல்ல, மனுஷனுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசுக்கு. அது யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கட்டும், புத்தி உள்ளவன் கண்டுபிடிக்கட்டும். இந்த நாட்களில் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. பின்னாடி உள்ள அந்த ஃபோர்ஸ், அந்த ஈவில் ஃபோர்ஸ் மக்களை ஏவி பாருங்க, அவளை அடித்து துன்புறுத்தி சிறையில போடுகிறது.
நல்லவளெல்லாம் அடிச்சு போடுற அதாங்க வாசிக்கிறோம். முதல் நாள் நடந்தது, அதான் நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழல்கள் இந்த நாட்கள்ல வந்தால் கூட நமக்காக யுத்தம் பண்ண ஆண்டவர் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேச ஆண்டவர் இருக்கிறார், நமக்காக காரியங்களை செய்ய. உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம். எத்தனையோ நார்த் இந்தியாவுக்கு போற மிஷினரிகள் அப்படித்தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் ஜனங்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். கத்திர பிள்ளைகளை தூக்கி உள்ள போடுகிறாங்க. ரிச்சர்ட் உமரான் என்கிறதான ஒரு மிஷினரி ரஷ்யாவில் இருந்தாரு. அவருக்கு வராத துன்பம் இல்லை, அடிப்படாத அடிகள் இல்லை, உதைகள் இல்லை, முறிக்கப்படாத எலும்புகள் இல்லை, எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியல. அந்த 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 நாட்களில் அங்க இருந்த அந்த அந்த கம்யூனிசத்துக்கு எதிராக இவர் சொன்னதெல்லாம் தவறு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவரை கொண்டு கிரியை செய்தார். அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தாரு. அதே போலதான் ஒவ்வொரு நாடுகளிலும் கர்த்தரை சொல்லுகிற எல்லாத்தையும் உள்ள போடுவாங்க. அப்படித்தான் முதல் நூற்றாண்டுல செஞ்சாங்க. இந்த நாட்கள் அருமையாளர்களே, அப்படிப்பட்ட காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் அப்படி துன்பத்திலே போனா பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணி மறுபடியும் அந்த ஸ்தானத்தை நீக்கி வேலை செய்ய வைப்பார். கர்த்தரை ஊழியத்தை செய்ய வைப்பார். ஏனென்றால் இந்த கடைசி நாட்கள் பின்மாரியின் மழை ஊற்றப்பட வேண்டிய நாட்கள் இருக்கிறோம். தேவன் அப்படிப்பட்ட மக்களை தேடிக்கொண்டு வருகிறார். பேதுரும் யோவான் செஞ்ச அதே காரியத்தை இன்றைக்கு கடைசி நூற்றாண்டை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்கீங்க? இந்த நாட்களில் சற்று யோசனை பண்ணி பாருங்கள். சிறைச்சாலையோ எந்த காரியமோ உயர்வோ தாழ்வோ ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவருக்கு முன்பாக மரணம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப ரெட்டாதே சொல்லப்பட்டது போல ஜீவனானாலும் மரணானாலும் எந்த சுனையாலும் கர்த்தர் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லப்பட்டது. இதனால் ஒப்புக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. நீங்க துன்பத்தின் வேளையில் போறீங்களா, கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, ஊழியத்துல பயங்கர பிரச்சனையா பாடுகளா, பயப்படாதீர்கள். பேதுரு யோவானை விடுவித்தவர் உங்களை விடுவிக்க இந்த காலையில் வந்திருக்கிறார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே தூதர்களை அனுப்பி அவர்களை சிறைச்சாலை விடுதலை பண்ணி ஜீவ வார்த்தைகளை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் சொல்லி ஆலயத்திலே கொண்டு விட்டீரப்பா. இன்றைக்கு அதே போல அற்புதங்கள் அடையாளங்களும் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஊழியத்தின் பாதையிலே நடத்தி அநேக ஜனங்கள், ஆயிரக்கணக்கான அதிகமான ஜனங்கள் நித்திய ஜீவனுக்கு சேர்க்கப்படும்படியாய் நாங்கள் செபித்து ஒப்புக் கொடுங்க. நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதி. வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு எங்க திராசு இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதா. உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவாத்திலே சொல்லுங்கள் சொன்னாங்க. அவர் விடுதலை பண்ணார். இன்றைக்கு உங்களுக்கு அதே போல விடுதலை பெற்று செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசிரியப்பார். இன்னொரு லோகஸ்வார்த்தி மூலமாய் சந்திக்கு வரையில் கர்த்தர் எல்லாரையும் ஆசிரியப்பாராக.